கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் த மேன் இன் த ஸ்கூஸ் கேஸ் அப்படின்னு ஒரு தாறுமாறான படத்தை தான் எடுத்து வந்திருக்கு. இது படம் கூட இல்லைங்க, ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ சும்மாவே கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். அதனால ஒரு 6 நிமிஷத்துல இந்த படத்தை முடிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லிடுறேன். ஹீரோ வந்துட்டு ஏர்போர்ட்டில் 2 பெட்டியை மாற்றி விட்டுறானுங்க, ஹீரோவோட பெட்டியை. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆள் வந்து உள்ளே மடக்கி வச்சுருக்காங்க ஒரு ஆள். அது நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஆள் வந்துட்டு வலி தாங்காமல் கற்றுனா அந்த ஆள்கிட்ட வந்து நிறைய தங்கமாக வந்து பொழியும். ஸோ அது வச்சுக்கிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, கடைசியில் அந்த மனுஷன் யார், அவனுக்கு எப்படி இந்த பவர் கிடச்சிச்சு, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த படம். சும்மாவே இந்த படம் சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன வயசில் கேட்ட பேராசு பெருநஷ்டம் அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த படமே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ ஏர்போர்ட்டில் நிற்கிறான். ஸோ அவன் வந்து ஹீரோயினை அவளை விட்டுட்டு போயிட்டாங்க, கூட பேசாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான். எல்லா பேசஞ்சர்ஸும் போயிட்டாங்க, அவன் பெட்டியை மட்டும் காரணம்னு தெரிகிறது. நேரம் பொத்துன்னு வந்து அவன் பெட்டி விழுது. அவன் பெட்டி எடுத்துட்டு அவனும் கிளம்புறான். ஸோ அங்கிட்டு காட்டினா அவனோட உண்மையான பெட்டி அந்த திளிஞ்சு கந்தர குளமா அங்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பெட்டி என்ன தெரியல பார்ப்போம். ஹீரோ வந்துட்டு ஆஷை பற்ற வச்சுட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு ஆஷை தட்டலாம் பார்த்தா அது கீழே விழுந்துட்டு தெரியாம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோனை போட்டு விட்டுறான். அதுவும் வீடியோ காலு. ஏன்டா நான் தான் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன்டா எனக்கு ஃபோன் போட்டேன், எனக்கு ஏற்பட்ட பேக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் உனக்கு வேணும் சேதம் போடல, தெரியாம தான் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கட் பண்ணிடுறான். ஸோ வீட்டுக்கு போகிறான். ஹீரோக்கு செம காண்டா இருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காந்து அவன் பாட்டு ஒரு டெமோ படத்தை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டுச்சா ஏதாவது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஜீனி படத்தை பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்கான். இது நம்ம பெட்டுக்குள்ள இருந்து ஐயா என்னை காப்பாத்துங்க, ஐயா என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நானே நீனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கான். கேட்டா பெட்டிக்குள்ள இருந்ததான் சத்தம் வருது. என்னடா பெட்டிக்குள்ள இருந்து சத்தம் வருதுன்னு பெட்டியை போறதா மொட்டை மண்டையை ஒருத்த மடக்கி வச்சிருக்காங்க உள்ளார. யாரா நீ, என் பெட்டிக்குள்ள நீ என்னடா பண்ற, பெட்டி மாதிரி இருந்துச்சு சார், என் பெட்டி உங்க பெட்டி இல்லை சார் அப்படின்னா நீ யாரா முதல்ல அப்படின்னு சார் அதெல்லாம் அப்புறம் கேளுங்க சார், இந்த என்னை கையை பிடிச்சி வெளியே விட்டு விடுங்க சார், இதுக்கு முன்னாடி என்னை பற்றி வச்சிருந்தேன் ஸ்லாஷார் மேலே அடிச்சு உள்ள படுக்க வச்சுட்டான், தயவு கொஞ்சம் என்னை காப்பாற்றுங்க சார். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே பக்கத்தில் போகிறான். போயிட்டு நீ என்னவா சொல்ற அப்படிங்க பெட்டி வாங்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை அப்படியே பொறுமையாக தூக்கலாம் ட்ரை பண்ணுறான். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி தூக்கி அவன் வழியில் வாடு கத்துறான். தங்கச்சி இன்னும் அது இதாண்டா என் பிரச்சனை, நான் வழியில கத்துனேன், வாங்கி வந்து தங்க கத்து அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா இது என்னடா புது விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பெட்டியை மூடி வச்சிடறான். நீ இந்த தங்கத்தை செக் பண்ணிட்டு அது ஒரிஜினல்னா மட்டும் என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்ல, நைட்டு பார்த்தா ஒரு 3 பேர் வந்து அந்த பெட்டியை வந்து சுட்டு அந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு கனவு வருது. நான் தங்க காசு உண்மையா இருக்கு, அப்ப இது உண்மைதான் நான் சொல்லிட்டு அந்த தங்க காசை எடுத்துட்டு போய் செக் பண்ணா, இது ராஜா காலத்தை தங்க தம்பி, இது எத்தனை இருந்தாலும் கொண்டு வா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ல, இதை கொண்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். டேய் என்ன பார்த்தா நம்ம மசாலா தெரியுதா, ஏடா ஒருத்தன் வழியில கத்துனா தங்க விடணும் உங்க வாயில இருந்து அப்படிலாம் நீங்க அந்த ஃப்ரெண்டு இவனை நக்கல் பண்றான். டே நீ வீட்டுக்கு வரா, நம்ம வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க அந்த ஹீரோயின் இருக்கா, சொல்றா போலகார பாவி, இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் வந்தா அந்த சூக்கேஸ்ல ஒருத்தனை சொன்ன நடத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கடை என்னது சூக்கேஸ்குள்ள ஆளா அப்படிங்கிறது உண்மையா அந்த வீட்டுக்கு வேகமா உள்ள போறான். ஒரு நிமிஷம் இருங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு டே என்னை காப்பாத்துங்கிறா, எனக்கு வலிக்குதுரா அப்படின்னு கட்டியாருல ஹீரோ அவரேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சா அந்த ஃப்ரெண்டு அந்த ஹீரோயினி தூக்க தங்கத்தை கக்குறான். மொச்சா நம்ம பழக்காரங்க போறோம், டேய் நீ காப்பாத்துங்கிறா, நான் நிறைய தங்க தரேன்டான்னு இருந்தாலும் சொல்ல, நீ சும்மா இருயான்னு சொல்லிட்டு மொச்சா இவனை வச்சு நம்ம நிறைய பண்ணணும்னு, வேணாம் அவரு கஷ்டத்துல இருக்காரு, அது ரொம்ப தப்பு, அவரை நம்ம காப்பாற்றுவோம் நம்ம ஹீரோ சொல்ல, போடா நீ எல்லாம் எதுக்கு லாயக்காக மட்டும் சொல்லி அவனை பெட்டிய படியிலேருந்து தள்ளி விடுறான். வலி தாங்காமல் இருந்தாலும் கத்தி ஏகப்பட்ட தங்க காசு. உடனே ஹீரோ சொல்கிறான், டே இதெல்லாம் தப்பு, பட் இருந்தாலும் ஒரு 24 மணி நேரம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் இருக்கிற கொடுமையெல்லாம் பண்ணுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க, பல்ல பிடுங்கி விட்றானுங்க, கீல்ஸுவை போட்டு குத்துறானுங்க, அதில் விட்டு விட்றானுங்க, எலி பிடிக்கிறத கையில் மாட்டி விட்றானுங்க, இருக்கிற கொடுமையெல்லாம் பண்ணி அந்த கதற காயினை துப்பிட்டு இருக்காப்புல. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் நம்ம ஹீரோயினிக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி காட்ட
அவனும் நல்லா கக்கிட்டு இருக்கான் அந்த தங்கத்தை. அவன் குத்துவனும் கொலையுமா இருக்க அதை பார்த்துட்டு ஹீரோ இது தப்புடா விட்டுருவோண்டா டே பாவம்டா 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுடான்னு சொல்ல ஏய் விட்டுருங்கடா அப்படின்னு அந்த ஆள் கத்துறாப்புல. ஏய் நீ யூஸ்லெஸ் இல்லோடா அப்படி சொல்லிட்டு ஹை வோல்டேஜ் கொடுத்தா இந்த வீடியோ அவன் வெடிச்சு செதறிடலாம்டா, செதறினா இந்த வீடியோ கூட தங்கமாகலான்னு சொல்கிறப்ப நான் இதுக்கு விட மாட்டேன், கண்டிப்பாக இதுக்கு விட மாட்டேன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ண போக ஹீரோயினி அந்த ஃபோனை பிடுங்கி சுற்றியில் எடுத்து அடி அடி நடிக்கிறா. ஏய் என்னடி பண்ணுறேன்னு கேட்குறப்ப டாப்புன்னு அவன் மண்டையில் அடிச்சிடுறா. உடனே நம்ம ஹீரோவும் தக்கி தவறி கீழே விழுந்து அந்த படியில் விழுந்து கிடக்குறான். அப்போ இவங்க திரும்பி இப்போ என்னடா பண்ணுறது, இவனை விடு இவன் டம்மி பீஸு, நம்ம முதல்ல போய் அவன் கதையை முடிப்போம் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் ஹை வோல்டேஜில் வைக்கலான்னு போகிறானுங்க. ஹை வோல்டேஜ்லேயும் வச்சிடறானுங்க. அந்த ஆள் சிரிக்கிறான். இவனுங்க கரண்ட்டை ஏற்ற அந்த ஆள் கண்ணுக்கு திடீர்னு என்னமோ மஞ்சள் கலரில் மாறுது. திடீர்னு அந்த பெட்டியை வெடிச்சு செதறுது. உள்ளேருந்து ஒரு கோஸ்ட் மாதிரி ஒன்று வருது. வந்துட்டு ஏன்டா பேராசை பிடிச்ச பரதேசி நாய்களா, நான் தான் தங்க கொடுக்குறேன் தானடா சொன்னேன்னு சொல்லி 2 பெட்டியை தூக்கி போட்டு ஓப்பன் ஆகுது. அவனுங்க கத்துற சவுண்டு கேட்குது. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறானுங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நீ ரொம்ப நல்லவனாக இருந்தேன், என்னை காப்பாற்ற நினச்சேன், அதனால தான் உன்னை மட்டும் நான் உயிரோட விட்டேன்னு சொல்ல அப்படியே ஏர்போர்ட்டை காட்டுறானுங்க. அந்த ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நடந்து வந்து நான் பிஸ்னஸ் ட்ரிப் எப்படி போச்சுன்னு அந்த வேர் ஹோஸ்டீஸ் கேட்க சூப்பராக போச்சு, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பெட்டியை காட்டுறானுங்க. அந்த பெட்டிக்குள்ளே தான் அவனுங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறானுங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இது மாதிரி வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.